ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கம்பு ஊத்தப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கம்பு ஊத்தப்பத்தில் நம்ம அரிசியே சேர்க்காம தான் பண்ண போகிறோம். இந்த ஊத்தப்பத்திற்காக நான் இன்றைக்கி 2 கப் அளவிற்கு கம்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அதே போல் இன்னொரு கப்பில் 1/2 கப் அளவிற்கு, அதாவது அரை கப் அளவிற்கு உளுந்து, இதோட 1 டீஸ்பூன் அளவிற்கு வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்து இதையும் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சிவப்பு அவல் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன், கடைசியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆன உடனே முதல்ல உளுந்த கிரைண்டரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் அரைக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைக்கிறதுனால கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். உளுந்து கொஞ்சம் அரைப்பட்ட உடனே அதோட ஊற வச்சுருக்கிற அவல் சேர்த்துட்டோம். இப்போ இதோட ஊற வச்சுருக்கிற கம்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைப்பட்டுருச்சு. மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தரித்தரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா கம்பு அந்த மாதிரி தானே இருக்குது, அதனால தான். ஆனால் மாவு நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. இதோட தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கு அரைச்சி எடுத்த உடனே உப்பு சேர்த்து அதை கலந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கலந்து இப்போ இதை மூடி வைக்க போகிறோம். 6 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கும். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கிடுச்சு. இப்போ கரண்டியில் எடுக்கும்போதே தெரியும். இப்போ இந்த மாவு வந்து திக்காக இருக்குது. நான் இன்றைக்கி இட்லியும் ஊற்ற போகிறேன், அதனால தான் திக்காக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஊத்தப்பத்துக்கு வந்து நம்ம தோசை ஊத்தப்பத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம ஊத்தப்பத்துக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த மாவை மட்டும் நான் இன்னொரு பவுலுக்கு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா எல்லாத்துலையும் மொத்தமாக தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் இட்லி ஊற்ற முடியாது. அதனால் ஊத்தப்பத்தம் தோசை எதுக்குனாலும் நீங்கள் ஒரு பவுலில் தனியாக எடுத்து இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வேணுனாலும் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க. நம்ம சாதாரண தோசை சுடுறப்போ நல்லா இந்த மாவு ஊற்றி தேய்ச்சி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்காமல் ஊத்தப்பத்துக்கு ஊற்றி லேசாக அதை தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம், ஊற்றி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாவு அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம பார்த்தோம்னா அங்கங்கே நமக்கு புள்ளி புள்ளியாக ஓட்டையாக விழுந்துருக்குது இல்லைங்களா, இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மேலால் தூவுறதுக்காக பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவிக்கலாம். முதல்ல இதோட துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ப்ரோக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ப்ரோக்கோலியை மேலால் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரும் எடுத்து வச்சுருக்கிறேன், குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டங்க, எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முட்டைக்கோசு சேர்த்துக்கிறேன், நான் கேபேஜ் அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பெல் பெப்பர் இருக்குது இல்லைங்களா, குடமிளகாய், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மேலால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஊத்தப்பம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால தான். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பக்கம் கரிஞ்சு போயிடும், தீஞ்சிடும். இப்போ இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்ச உடனே பாருங்கள், மேலால் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு.
இந்த காயெல்லாம் கொஞ்சம் கரமுறான்னு இருக்கும். நம்ம கடிக்கும்பொழுது வந்து நமக்கு பச்சை காய் கடித்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் பச்சை வாசனையும் இருக்காது. பாருங்கள், சூப்பரான நம்ம கம்பு ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ